இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை பார்ப்போம். அது மட்டுமல்ல, இந்த கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படுகின்ற அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 2025-2026 கல்வியாண்டிற்கு 881 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளனர். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார்கள். மாணாக்கர்களின் கல்வி சேவையில் எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் 2025-2026 கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக தெரிவு செய்ய 24/9/2025 முதல் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து உயர்கல்வித்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு: உயர்கல்வியும் மருத்துவமும் தனது இரு கண்களாக போற்றி இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாக சிறப்பான ஆட்சியை நடத்தி வரும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை போன்ற பல்வேறு முதன்மையான தனித்துவமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார்கள். உலக அளவில் அனைத்து துறைகளிலும் நமது மாணாக்கர்கள் சிறந்து விளங்கவே இந்த சிறப்பான திட்டங்களை முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அதனை நம் மாணாக்கர்கள் முழுமையாக பயன்படுத்தி உலக அளவில் சிறந்த திறன்மிக்கவர்களாக சாதனைகளை படைத்து வருகிறார்கள். முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க 2025-26 கல்வியாண்டில் ஏழை எளிய மாணாக்கர்கள் உயர்கல்வியினை பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பிரிவுகளில் 15,000க்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஏழை எளிய மாணாக்கர்களின் உயர்கல்வி தேவையினை பூர்த்தி செய்ய 15 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட்டுள்ளன. கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் உடனடியாக நிரந்தர ஆசிரியர்களை பணியமர்த்த இயலாத நிலையில் முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கிணங்க மாணாக்கர்களுக்கு கல்வி கற்றலில் தொய்வு ஏற்படாமல் இருக்க ஏற்கனவே 574 இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் 516 பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக மேலும் 881 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 38 பாடப்பிரிவுகளில் 881 தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இது குறித்த முழு விவரங்கள் www.tngasa.org என்ற இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளம் வாயிலாக 24/9/2025 முதல் தகுதியுள்ள நபர்கள் தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாள் 8/10/2025. மேலும் 21/7/2025 தேதி செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை பதிவு செய்து விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம். தமிழ்நாடு அரசின் நெறிமுறைகளை பின்பற்றியும் கல்வி தகுதி மற்றும் நேர்முக தேர்வு மதிப்பீடுகளின் அடிப்படையிலும் கௌரவ விரிவுரையாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். தகுதியுள்ள நபர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே 2025-2026 கல்வியாண்டில் தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.org. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இணையதளம் வழியாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ், இங்கிலீஷ், கைட்லைன்ஸ், வேகன்சி பொசிஷன், மாடல் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜ் 2025 அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. 21/7/2025 செய்தி அறிவிப்பின்படி ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்போது விண்ணப்பிக்கும் போது தங்களின் விண்ணப்ப எண்களை உள்ளீடு செய்து தற்போதைய விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு பெறலாம். அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் 2 ஆன்லைன் அப்ளிகேஷன் டீடைல் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் 24/9/2025. லாஸ்ட் டேட் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்ப பதிவும்
சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 8/10/2025. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு. பதிவு செய்யும் முறை. அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு என்பது இணைய வழியான விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதாக அமையும். விண்ணப்பதாரர் பதிவு, விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் மற்றும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். இணைய வழியாக விண்ணப்பிக்கும் படிநிலைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. பின்வரும் படிநிலைகளை கொண்டது. அதாவது ஸ்டெப் 2 apply online. First, like candidate registration, application form filling, region and district selection, payment of application fee, application download and print, certificate upload. இந்த மாதிரி 6 படிநிலைகளை கொண்டது. அதன் பிறகு கீழே அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்லிங் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கைட்லைனை நம்ம பார்ப்போம். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக பணியமர்த்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் புதிதாக தற்காலிகமாக கௌரவ விரிவுரையாளர்களை நிரப்புவதற்கான பத்திரிகை செய்தி வெளியிடப்படும். கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிகமாக நிரப்புவதற்கான அறிவிப்புகள், விண்ணப்பங்கள் கல்லூரி கல்வி இயக்ககத்தால் அறிவிக்கப்படும். இதற்கான விண்ணப்பத்தினை www.tngasa.org என்ற இணையதளம் வழியாக மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும். இது தொடர்பான செய்திகள் அனைத்து அரசு கல்லூரிகளில் அறிவிப்பு பலகையில் தெரிவிக்கப்படும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு ரூபாய் 100, இதர பிரிவினருக்கு ரூபாய் 200 இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். 21/7/2025 முதல் தகுதி வாய்ந்த நபர்களிடம் இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 4/8/2025 முடிய விண்ணப்பங்கள் பெறப்படும். இணையதளம் 15 நாட்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும். விண்ணப்பதாரர் ஒரு மண்டலத்திற்கு மட்டுமே விண்ணப்பித்தல் வேண்டும். ஒரு மண்டலத்திற்கு உட்பட்ட 3 மாவட்டங்களை விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். ஒன்றிற்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டால் முதலாவதாக பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். தகுதியுடையவர்கள் தங்களது பாஸ்போர்ட் அளவில் உள்ள புகைப்படத்துடன் முதுகலை, முனைவர், SCT, SLET, NET, JRF ஆகிய சான்றிதழ்கள் மற்றும் விண்ணப்பத்தில் கோரப்பட்டுள்ள சான்றிதழ்களின் நகல்களுடன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். இணைய வழியாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் TNGASA தரவரிசை பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக கல்வி தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு மண்டல வாரியாக சார்ந்த மண்டலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வயது வரம்பு 1/7/2025 அன்று உச்சபட்ச வயது வரம்பு 57 இருத்தல் வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதி முதுநிலை பட்டத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண் 55% பெற்றிருக்க வேண்டும். ஆதி திராவிட பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளி பிரிவினர் 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் போதுமானது. உடன் PhD அல்லது NET, SLET, SCT ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருத்தல் அவசியம். கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் கீழ்கண்டவாறு கல்வியில் மதிப்பீடு 85 மதிப்பெண்கள் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் 15 மதிப்பெண்கள் ஆகியவற்றில் அதிகபட்ச மொத்த மதிப்பெண்கள் 100 அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலும் அரசின் வழக்கமான இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும். பாடப்பிரிவு வாரியான கல்வி தகுதியின் அடிப்படையில் மதிப்பெண்கள் பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி அதிகபட்ச மதிப்பெண்கள் PhD மற்றும் NET and JRF இவர்களுக்கு 85 மதிப்பெண்கள், PhD மற்றும் NET 83 மதிப்பெண்கள், PhD மற்றும் SCT, SLET 81 மதிப்பெண்கள், PhD 79 மதிப்பெண்கள், முதுநிலை பட்டம் மற்றும் NET and JRF 77 மதிப்பெண்கள். அதிகபட்ச மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு புலமை 5 மதிப்பெண்கள், மொழி தொடர்பு திறன் 5 மதிப்பெண்கள், ஆளுமை பண்புகள் 5 மதிப்பெண்கள். இந்த மாதிரி மதிப்பெண்கள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அந்த கல்வியாண்டிற்கு மற்றும் 11 மாதங்களுக்கு தற்காலிகமாக பணியமர்த்தப்படுகிறார்கள் என்றும் அவர்களுக்கு மாதாந்திர தொகுப்பூதியம் ரூபாய் 25,000 வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மண்டல வாரியாக தெரிவுக்குழு கீழ்காணும் உறுப்பினர்களை கொண்டு அமைக்கப்படும். அதாவது குழு தலைவர், உறுப்பினர்கள், பாட வல்லுநர்கள், மண்டல இணை இயக்குனர், முதல்வர் நிலை, அந்த மாதிரி தேர்வுக்குழு உறுப்பினர்கள் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதிக்கான மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்திற்கும் உரிய தரவரிசை பட்டியலை பாட வாரியாக 1:3 என்ற விகிதத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் வாயிலாகவும் அனுப்பப்பட்டு TNGASA இணையதளத்தின் மூலம் வெளியிடப்படும். தெரிவு செய்யப்பட்டவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பித்த அனைத்து அசல் கல்வி சான்றிதழ்களுடன் சார்ந்த மண்டலங்களில் உள்ள மையங்களுக்கு நேர்காணலுக்கு வர வேண்டும். தெரிவுக்குழுவினரால் நேர்காணலில் வழங்கப்பட்ட மதிப்பெண்களுடன் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் சேர்த்து மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் இறுதி தெரிவு பட்டியல் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்படும். காத்திருப்போர் பட்டியலிலும் பாடப்பிரிவுகள் வாரியாக தயாரிக்கப்பட்டு தெரிவுக்குழுவினரின் கையொப்பத்துடன் TNGASA இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும்
அவையும் ஒத்திருப்பின் பதிவு எண் அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு சார்ந்த மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர்களால் TNGASA இணையதளம் மூலம் பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய உள்நுழைவு அதாவது பயனாளர் குறியீட்டினை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் 5 வேலை நாட்களுக்குள் சார்ந்த கல்லூரிகளில் பணியில் சேர வேண்டும். அவ்வாறு பணியில் சேரவில்லை என்றால் தெரிவு செய்யப்பட்ட நபர்களுக்கான தெரிவு ஆணை ரத்து செய்யப்பட்டு அக்காலி பணியிடத்தில் காத்திருப்போர் பட்டியலில் இருந்து விதிமுறைகளின்படி தெரிவு மேற்கொள்ளப்படும். தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டின் இறுதி நாளான 30 ஏப்ரல் வரை பணியமர்த்தப்படுவர். தற்காலிகமாக பணியமர்த்தப்படும் கௌரவ விரிவுரையாளர்கள் முறையாக நியமனம் செய்யப்படும் உதவி பேராசிரியர்கள் பணியேற்கும் நாளன்றோ அல்லது இடமாறுதல் மூலம் அப்பணியிடம் நிரப்பப்பட்டாலோ இவற்றில் எது முன்னர் நிகழ்கிறதோ அன்று தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் பணிவிடுப்பு செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவ விரிவுரையாளர்களிடம் தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி இதற்கான கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வேகன்சி பொசிஷன் கொடுத்திருக்காங்க. மாவட்ட வாரியாக பாட வாரியாக எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க இந்த ஃபைல்ல. அடுத்ததாக மாடல் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் பதிவு செய்தவுடன் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் போட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மாடல் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் நம்பர், பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ல ஃபில் பண்றது தான். ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் போன்ற விவரங்கள் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. இந்த அச்சிடப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கோ அல்லது சம்பந்தப்பட்ட கல்லூரிக்கோ தபால் மூலம் அனுப்ப தேவையில்லை. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு மட்டுமே போதுமானது. சரி, இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக இங்க கொடுத்திருக்காங்க ஸ்டெப் 2 அப்ளை ஆன்லைன். ஃபர்ஸ்ட்ல கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன், பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட், சர்டிபிகேட் அப்லோட். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க டேப் இருக்கு. இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட், இமெயில் ஐடி மற்றும் யூசர் ஐடி. அதாவது உங்க இமெயில் ஐடி தான் நீங்க லாகின் பண்றதுக்காக யூசர் ஐடியா யூஸ் பண்ண வேண்டும். உங்க இமெயில் ஐடியை தெளிவா பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் கிரியேட் பாஸ்வேர்டு, லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக யூசர் லாகின் இங்கே கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். லாகின் பண்றதுக்காக நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய இமெயில் ஐடி, என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி, அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி சைன் இன் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். டேஷ்போர்ட்ல 6 ஸ்டெப் இருக்கு. 6 ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மத்தது எல்லாமே பெண்டிங்ல இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் ஃபில்லிங். அப்ளிகேஷன் ஃபில்லிங்ல இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், SSLC மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க நேம், அப்புறம் ஃபாதர் நேம், ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், பிறந்த தேதி, மாநிலம், ரிலிஜன், கம்யூனிட்டி, காஸ்ட் நேம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. மாவட்டம், அஞ்சல் குறியீடு, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா சிக்னேச்சர் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணி கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா என்டர் பண்ண வேண்டும். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா என்டர் பண்ண வேண்டும். அடுத்ததாக கல்வி தகுதி விவரங்கள், UG டீடைல்ஸ் என்டர் பண்ண வேண்டும். PG டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். பிரிவு விவரம், முதன்மை பாடம், முதுநிலை தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம், யூனிவர்சிட்டி, பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் போன்ற விவரங்களை எழுத வேண்டும். அதன் பிறகு MPhil டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். அப்புறம் PhD தகுதி இருந்துச்சுன்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி, அப்புறம் NET அல்லது JRF இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் தேர்ச்சி இருந்துச்சுன்னா அதற்கான டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன், அதாவது மண்டலம் செலக்ட் பண்ண வேண்டும். மண்டலத்துல உங்களுக்கு 3 மாவட்டங்கள் தெரிவு வரிசையில் சேர்த்துக் கொள்ளலாம். மண்டலம் செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். 200 ரூபாய் ஜெனரல் கேட்டகரி, SC ST கேட்டகரிக்கு 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, UPI மூலமா உங்க விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அதன் பிறகு அப்ளிகேஷன் பிரிண்ட், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. அதன் பிறகு சர்டிபிகேட் அப்லோட் பண்ண வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்ச பிறகு உங்க டேஷ்போர்ட்ல இந்த மாதிரி எல்லாமே
கம்ப்ளீட்டட் கிரீன்ல காணிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட் ஆகும். இதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்துல நீங்க எப்ப வேணாலும் லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். நேர்முக தேர்வு விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே இந்த இணையதளத்துல பதிவேற்றம் செய்வார்கள். நீங்க லாகின் பண்ணி பதிவிறக்கம் செய்யற மாதிரி இருக்கும். ஆகவே நடப்பு கல்வியாண்டில் காலியாக உள்ள கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.